ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? லோகிஸ் டைம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் உங்கள் பொண்ணான நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது டாட்டாவில் பஞ்சில் இருக்கக்கூடிய இவி கார், எலக்ட்ரிக் காரை பற்றி தாங்க நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பஞ்சில் வந்து பெட்ரோல் கார் இருக்குது, எலக்ட்ரிக் கார் இருக்குது அப்படின்றது எத்தனை பேர் தெரியும் தெரியல. ஸோ எலக்ட்ரிக் கார் வாங்குறதா இருந்தால் உங்கள் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், சார்ஜிங் டைம், அப்புறம் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணலாம், அப்புறம் வண்டி எப்படி இருக்குது, அப்புறம் வண்டியோட ப்ரைஸிங், இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த காரில் இருக்கக்கூடிய பேட்ரி ரேஞ்ச் வந்து 82 ஹார்ஸ் பவர்லேயும் 122 ஹார்ஸ் பவர்லேயும் 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்ஜின் இல்லை, பேட்ரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து டாப் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா 122 ஹார்ஸ் பவர் இருக்கக்கூடிய வண்டியில் உங்களுக்கு 190 Nm ஆஃப் டார்க் இருக்குது. இந்த கார் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் உங்களுக்கு ஃபுல் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 5 மணி நேரம் பிடிக்கும். 0 to 100%, 7.2 kW ஏசி கரண்ட்டில் ஃபாஸ்ட் சார்ஜிங் நான் சொல்லியிருக்கிறது. ஸோ மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த காரில் இருக்கக்கூடிய மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா பெர்மனண்ட் மேக்னட்டிக் சிங்க்ரோனஸ் மோட்டர், இந்த எலக்ட்ரிக் மோட்டர். அப்புறம் இந்த கார் வந்து 0 to 100 வந்து 9.5 செகண்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு டச் ஆயிரும். பெட்ரோலை விட இது வந்து குவிக். ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு குயிக்கான ஒரு பவர் வேணும்னா எலக்ட்ரிக் கார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் எத்தனை பேர் எலக்ட்ரிக் காரை ட்ரைவ் பண்ணி அந்த பவர் அண்ட் டார்க்கை வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு பயங்கரமாக இருக்கும். இந்த காரில் 4 வீலுக்கும் 4 டிஸ்க் பிரேக், டாப் எண்டில் 122 ஹார்ஸ் பவர் வெர்ஷனில். ஸோ பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்க போகுது. அண்ட் இந்த காரோட ஒரு ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு 82 ஹார்ஸ் பவர் பேட்டரியில் 315 கிலோமீட்டர் ஆஃப் ரேஞ்சும், அப்புறம் டாப் மாடல் 122 ஹெச்பியில் வந்து பார்த்திங்கன்னா 421 கிலோமீட்டர் நீங்கள் வந்து ரேஞ்ச் எடுக்கலாம், கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி ரியல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிலோமீட்டர் வந்து அச்சீவ் பண்ணுறது நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதை பொறுத்து. ஆனால் நீங்கள் ரஃப்லி ட்ரைவ் பண்ணாலும் ரியல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் எண்டில் ஒரு 280 ஒரு 300 கிலோமீட்டர் ஆஃப் ரேஞ்ச் கிடைக்குது அப்படின்றது தான் கஸ்டமரோட ரிவ்யூவாக இருக்குது. அப்புறம் இந்த காரில் வந்து சன்ரூஃப் இருக்குது. அப்புறம் இன்டீரியர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சூப்பர் ரிச்சாக இருக்கும், ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும் இந்த கார். இதுதான் இந்த காரோடைய ஒரு மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்புறம் 2 சீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்குது. சீட்ஸ் வந்து இந்த காரில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், உட்கார்றப்ப செம ஸ்பேஸ். பேக்கில் எல்லாமே வந்து தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். ஃபேப்ரிக் கொஞ்சம் லெதர் சென்டரில். சன்ரூஃப், க்ளவ் பாக்ஸ், ஏசி சீட், வென்டிலேட்டட் சீட்ஸ். உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒயிட் சீட்ஸும் அப்புறம் இன்டீரியரும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக, கண்ணுக்கு ப்ளசண்ட்டாக, நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீலை நமக்கு கிடைக்கும். பேக் சீட்டு சூப்பர் ஃப்ளாட்டான ஒரு ஃப்ளோர் போர்டு, 3 பேர் உட்காரலாம். இங்கே மொபைல் வச்சுக்கலாம், வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ். அப்புறம் செமையாக ஸ்கூப் பண்ணியிருக்காங்க, நல்ல லெக் ரூம், செம ஸ்பேஸ். ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர். ஃப்ரெண்ட்ஸ், டச் ஸ்க்ரீனும் சரி, ஸ்பீடோமீட்டர் ரெண்டுமே வந்து 10.25 இன்ச், நல்லா ப்ரீமியமாக இருக்குது. உள்ள ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ ரெண்டுமே அவைலபிள். லெக் ரூம் வந்து சூப்பராக இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரதுக்கு. ஆம்ரெஸ்ட் இருக்குது, சூப்பர். ஹெட்ரெஸ்ட்டு 2 பேருக்கும். தை சப்போர்ட் சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்சதே வந்து இந்த பஞ்சில் தை சப்போர்ட். அப்போ நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரக்கூடிய ஆங்கிள் தான். பயங்கர ஸ்பேஸாக இருக்குது, ஒரு சின்ன வண்டின்ற ஃபீலே இருக்காது உங்களுக்கு. நிறைய பெரிய வண்டிகளில் கூட இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குமான்றது டவுட் தான். ப்ரீமியமான சில்வர் குரோம் ஹேண்டில். $90 ஓப்பன், ஈஸியாக உள்ளே ஏறி உட்காரலாம். பயங்கர ஃப்ளாட்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளான சீட்ஸ். நீங்கள் அப்படியே சீட்டை கூட ஃபோல்ட் பண்ணலாம். இதில் வெளியே பாப்பா.
மோட் செலக்டர், கியர் செலக்டர், அதான் கியரு. வால்யூம், அது கண்ணாடி ஆப்ரேட் பண்ணுறது. இந்த கண்ணாடி ஸ்டார்ட் ஸ்டாப். இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. பயங்கர ஆழமாக இருக்குப்பா. உள்ள ஏதோ ஃபோன் போட்டு வச்சுக்கலாம். கையெடுங்க. உள்ள ஃபோனை போட்டு வச்சுக்கலாம். உள்ளே போய் உட்காரு. செம கிரிப்பாக இருக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்டியரிங்கு. சீட்ஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. சூப்பர் சீட்ஸ். சன்ரூஃப், SOS பட்டன், எமர்ஜென்சி எப்போ, பேசஞ்சர் ஏர்பேக் வந்து வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம். நண்பா, நீங்கள் எந்த கார் வாங்குறதா இருந்தாலும் சேஃப்டி ரொம்ப பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக அந்த காருக்கு நீங்கள் போகலாம். ஏன்னா இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ், சைல்டு ரெண்டுத்துக்குமே 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு கிராஷ் டெஸ்ட்டில். இந்த காரில் ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு 6 ஏர் பேக் வந்துடும். அப்புறம் ABS இருக்குது, EBD எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்ட்ரிபியூஷன், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ESC இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டர் TPMS இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்க்குறப்ப 360 டிகிரி கேமரா இருக்குது. பிளைண்ட் வியூ மானிட்டரோட இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா நீங்கள் கண்ணாடி பார்க்காம கேமராவில் நீங்கள் பின்னாடி வர வண்டியை வந்து பார்த்துக்கலாம் ஸ்க்ரீனில். அப்புறம் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் இருக்குது, ஆட்டோ ஹோல்டிங் ஃபங்க்ஷனோட. நெக்ஸ்ட் நீங்கள் குழந்தைங்களெலாம் கூட்டிகிட்டு போகிறப்ப அவங்கள சேஃபாக உட்கார வச்சுக்கிறதுக்கு பேக் சீட்டில் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸும் இருக்குது. ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக மழை வந்துச்சுன்னா நீங்கள் ஆட்டோ மோடில் இருந்துச்சுன்னா வைப்பர்ஸ் வந்து ஸ்பீட் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஃபியூச்சர்ஸில் உங்களுக்கு LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப், ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ், அதுவும் உங்களுக்கு நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட்ஸ் வந்து ஆன் ஆகிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ டிம்மிங் IR/VMs இருக்குது. உங்களுக்கு பின்னாடி நைட்டில் வர்றப்ப நீங்கள் பின்னாடி மிரர் பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த இருட்டு லைட் வெளிச்சம் உங்களுக்கு கண்ணை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஆட்டோ டிம்மிங் IVRM யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த காரில் கனெக்டட் டெக் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. வாய்ஸ் அசிஸ்டடில் எலக்ட்ரிக் சன்ரூஃப் வந்து நீங்கள் வாய்ஸில் சொன்னாவே வந்து சன்ரூஃப் ஓப்பன் ஆயிரும். அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒயர்லெஸ் சார்ஜர், ஸ்பீக்கர் வந்து இந்த காரில் 6 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். அற்புதமாக குவாலிட்டியான மியூசிக் சிஸ்டம் இந்த காரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மூட் லைட்டிங்கும் இந்த காரில் வந்து இருக்குது, சொல்ல மறந்துட்டேன். அண்ட் ஏர் பியூரிஃபையர் இருக்குது இந்த கார்லேயே. டிரைவிங் மோட்ஸ்னு பார்க்குறப்ப உங்களுக்கு சிட்டி, ஸ்போர்ட், ஈகோ இதெல்லாமே இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து சூப்பராக வந்து ஒரு ஸ்போர்ட்டியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் இந்த காரில் இருக்குது. இப்போ பார்க்கலாம். க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த காரில் வருது. ஸோ லாங் டிஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு ஓட்டினீங்கன்னா கம்ஃபர்டபுளாகவும் ஓட்டலாம். மைலேஜும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெபிளாக போகிறப்ப உங்களுக்கு சூப்பராக வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த காரில் பேடல் ஷிஃப்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணுறப்ப ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் மூலிமா கைனட்டிக் எனர்ஜி, பிரேக் பண்ணுற கைனட்டிக் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு பேட்டரிக்கு சென்ட் ஆகும். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ வரக்கூடிய நிறைய ஹைப்ரிட் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி மொத்தம் 20 வேரியன்ட்ஸில் வருது. உங்களோட பாக்கெட்டில் எப்படி ஃபிட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வண்டி நீங்கள் லோ வேரியண்ட் நீங்கள் வாங்கணுன்னா, அதாவது 82 ஹார்ஸ் பவர் 315 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற வண்டியை நீங்கள் லோ வேரியண்ட் வாங்கணுன்னா 12,26,000 வரும் உங்களுக்கு ஆன் ரோட். அதிலே வந்து டாப் மாடல் போனீங்கன்னா 15,19,000 வரும். இதே நீங்கள் வந்து 122 ஹார்ஸ் பவர் இருக்கக்கூடிய வண்டி வாங்குறீங்க, லோ வேரியண்ட்டில் 14,36,000 வரும். அதே நீங்கள் டாப் மாடலில் வாங்குறப்ப 16,97,000 வரைக்கும் இந்த காரோட ப்ரைஸ் இருக்குது. ஸோ இந்த காரோட ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கார் வந்து சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் EV கார் வாங்குறப்ப எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களோட வீட்டில் போடுறப்ப. ஏன்னா வந்து ஃபாஸ்ட்டாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்டாண்டர்டாக 15 ஆம்ப் ப்ளக் பாயிண்டில் போட்டால் 0 to 100 வந்து ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் உங்களுக்கு 9.5 மணி நேரமும், உங்களுக்கு லாங் ரேஞ்ச் டாப் மாடல் 122 ஹார்ஸ் பவர் இருக்கக்கூடிய வண்டி வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு 13.5 மணி நேரம் பிடிக்குமா உங்களுக்கு நார்மல் சாக்கெட்டில் போடுறப்ப. ஸோ ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் வாங்கி வைக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த காரில் வந்து ஆட்டோ ஃபோல்டிங் ORVMs இருக்குது. பார்க்கிங் அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் என்னென்னா, இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட் டிரைவ் இருக்குது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அந்த கியர் செலக்ட் பண்ணுற நாபை அது ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிட்டில் பிட் லேகாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீட்பேக் இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர் இஷ்யூஸும் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு, ஆனால் வந்து ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக்ஸும் இருக்குது. அண்ட் இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர் வீல் வந்து கிடையாது.
ஏன்னா வந்து பேட்ரி இருக்கிறனால உங்களுக்கு அதுக்கு பதிலாக பஞ்சர் கிட் மட்டும் கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரை ட்ரைவ் பண்ணி டிரைவ் ரிவ்யூ சீக்கிரமாக நம்ம சேனலில் போடலாம். இந்த கார் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சஸ்பென்ஷன் வந்து இந்த காரில் பயங்கரமாக இருக்கும். பேட் ரோட்ஸ்லாம் ஈஸியாக வந்து இந்த கார் வந்து டேக்கிள் பண்ணிடும். ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு 190 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ். அப்புறம் வாட்டர் வெயிட்டிங் கெப்பாசிட்டி வந்து தண்ணிக்குள்ளே எவ்வளோ தூரம் போகும்னா 350 mm. ஜிம்னியில் கூட அந்தளவுக்கு வந்து இல்லை. ஸோ ஒரு செம சூப்பரான ஒரு ரைட் கம்ஃபர்ட் வேணும், ஒரு ஈவி கார் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கார் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த காரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். பேடில் ஷிஃப்டர்ஸ்